என்னங்க food idioms இது என்னன்னு தெரியும்ல ஓகே இப்போ ரெண்டு வார்த்தை food idioms அதாவது 2 word food idioms வச்சு நான் இங்கிலீஷ்ல சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். ஓ சூப்பர். ஒவ்வொண்ணா உங்க கிட்ட கேட்டுட்டே வருவானா எனக்கு நீங்க அதுக்கு தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? பண்றீங்களா? பண்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதல் சென்டென்ஸ் He is the top banana in that organization. என்ன அர்த்தம்? அதாவது அந்த ஆர்கனைசேஷன்ல அவரு ஒரு பவர்ஃபுல் ஹை ரேங்கிங் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் Nowadays almost every Gen Z kid is a smart cookie. இதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா a clever person who can make good decisions. சரியா? ஸோ இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லா ஜென்சி கிட்டுமே ஒரு கிளவர் பர்சன், அவங்களால நல்ல அதாவது ஒரு பக்காவான முடிவு வந்து எடுக்க முடியும். வெரி குட் வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் My sister is a tough cookie. இதுக்கு என்ன அர்த்தம்? டஃப் குக்கி அப்படின்னா ஒரு தில்லான ஆளு. The person can deal with any difficult situation. அதாவது எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையோ இல்ல கஷ்டமான சூழ்நிலையோ அவங்களால சமாளிக்க கூடியவங்க. So my sister is a tough cookie அப்படினா என்னோட சிஸ்டர் அப்படிப்பட்டவங்க அப்படினு சொல்றாங்க. வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் Everyone loves my grandpa. He is such a good egg. Good egg. Yes. அதாவது எல்லாருக்கும் என்னோட grandpa என்னோட தாத்தா வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அவர் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நபர். Good egg அப்படினா a likable person. Actually இது வந்து ஒரு old British idiom. இப்போ வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்றது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து தெரிஞ்சிக்கிறது நல்லது. வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் Those men are bad eggs. You can't trust them. இதுக்கு அதாவது untrustworthy people, dishonest people, அதாவது ஏமாத்துறவங்க. So those men are bad eggs அப்படினா அந்த ஆண்கள் வந்து ஏமாற்றுக்காரர்கள், அவங்களை யாரும் நம்ப முடியாது. ஏமாற்றுக்காரர்கள், dishonestனா நேர்மை இல்லாதவங்க, இதெல்லாம் சொல்லலாம். வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் If you want to become a big cheese, you need to work hard. இதுக்கு அதாவது நீங்க பிக் சீஸ் ஆகணும்னா, பிக் சீஸ்னா ஒரு நிறுவனத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிற ஒரு நபர். அதாவது அவருக்கு வந்து வாய்ஸ் ஜாஸ்தி, அவர் சொன்னார்னா எல்லாரும் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன். பெரிய பொறுப்புல இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா முக்கிய பொறுப்புல இருக்கணும். சரியா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ பிக் சீஸ் யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்றாங்க. வெரி குட் வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் ஓ யூ broke your phone. ஹார்ட் சீஸ். இதுக்கு அதாவது ஹார்ட் சீஸ் அப்படின்ற எக்ஸ்பிரஷனுக்கு அர்த்தம் ஒரு லேக் ஆஃப் சிம்பத்தியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது. அதாவது ஓ உங்களுக்கு ஃபோன் உடஞ்சி போச்சா, அது அவ்வளோதான், அதாவது இந்த அது அவ்வளோதான் அப்படின்றோம் இல்லையா, அதனுடைய ஈக்குவலன் தான் வந்து ஹார்ட் சீஸ் அப்படின்றது. ஸோ ஹார்ட் சீஸ் அப்படின்னு யாராவது எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா இட் மீன்ஸ் தட் தே ஆர் எக்ஸ்பிரஸிங் தேர் லேக் ஆஃப் சிம்பத்தி. அதாவது பரிதாபம் காட்டல, அது அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போயிடுறாங்க. வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் Don't be a couch potato. Live an active life. Couch potato இது ஒரு பிரபலமான ஒரு idiom இது. Which means ரொம்ப lazy person. சோஃபால உட்கார்ந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அது சிப்ஸ் தின்னுக்கிட்டு இல்ல ஸ்நாக்ஸ் தின்னுக்கிட்டு அப்படியே லேசியான ஒரு லைஃபை வந்து லீட் பண்றவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க, ஆக்டிவான லைஃபை வந்து லீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட் வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் The merchant is a real hard nut to crack. இது which means அந்த மர்ச்சன்ட் வந்து ஒரு ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்னா அவர்கிட்ட வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப ஒரு அன்பிளசன்டான பர்சன், எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாரு. ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்க மாட்டாரு, சாஃப்டா எதையும் வந்து டீல் பண்ண மாட்டாரு. வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் That kid is a bad apple. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது யாராவது கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு வேலையை வந்து கெடுத்து விட்டு போறது, அதுதான். ஸோ அந்த கிட் வந்து அப்படிப்பட்ட கிட். வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ் After her husband's death, the old lady has become a cold fish. இந்த சென்டென்ஸ் அதாவது கணவர் இறந்த பிறகு அந்த old lady வந்து has become a cold fish அப்படின்னா
சீம்ஸ் அன்ஃப்ரெண்ட்லி, அதாவது பார்க்கறதுக்கு வந்து ஒரு நட்புணர்வு இல்லாத மாதிரி இருப்பாங்க, தன்னுடைய உணர்வுகளை வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கிறவங்க. வெரி குட். சரியா, அடுத்த சென்டென்ஸ். In that street everyone knows him. He is a big fish there. இந்த சென்டென்ஸ், அதாவது பிக் ஃபிஷ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்குள்ளேயோ இல்லை ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள மட்டும் ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஷியலான பெரிய ஆளு, இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் அந்த ஏரியா விட்டு வந்தாலோ இல்லை அந்த குரூப்பை விட்டு வெளில வந்தாலோ அவங்கள யாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு 4 தெருவுக்கு மட்டும் தெரிஞ்சவங்க இல்லை ஒரு 10 பேருக்கு மட்டும் தெரிஞ்சவங்க, அவங்க தான் வந்து பிக் ஃபிஷ். ஸோ இன் தட் ஸ்ட்ரீட், அந்த தெருவில் அவர் தான் வந்து பிக் ஃபிஷ். அவர் தான் வந்து பெரிய தலைக்கட்டு. தெரு விட்டு பக்கத்து தெரு போனானா தெரியாது. குட். சரியா, அடுத்த சென்டென்ஸ். Don't be a jellyfish, speak up. இது jellyfish அப்படினா கோழை, அதாவது முதுகெலும்பு இல்லாத ஒரு நபர். சரியா, so don't be a jellyfish அந்த மாதிரி இருக்காத, speak up அப்படினா வாய் திறந்து பேசு அப்படி சொல்றாங்க. சரியா, அடுத்த சென்டென்ஸ். She is dating a sugar daddy. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது sugar daddy அப்படினா ஒரு வயதான நபர் ஆனா highly rich. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த சின்ன வயசு பெண்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்து ஃப்ளர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் வந்து சுகர் டாடி. ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு வயதானவரை வந்து ஒரு பொண்ணு வந்து டேட்டிங் பண்றா, அதுதான் அது மீன் பண்ணுது. குட் குட் குட். சரியா, அடுத்தது ஒரு குட்டி கான்வர்சேஷன் 2 பேருக்குள்ள. ஒருத்தர் சொல்றாரு, ஐ டோன்ட் லைக் திஸ் கோல்ட் ரிங் அப்படின்றாரு. அத கேட்ட இன்னொருத்தர், that's sour grapes அப்படின்றாரு. என்ன அர்த்தம் இந்த கான்வர்சேஷனுக்கு? அதாவது ஐ டோன்ட் லைக் தி கோல்ட் ரிங் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஐயோ எனக்கு வந்து அந்த கோல்ட் ரிங் வந்து பிடிக்கல. ஸோ அதுக்கான ஒரு ரிப்ளை எக்ஸ்பிரஷன் தான் வந்து that's sour grapes. என்ன பழம் புளிக்குதுன்றியா, உன்னால வாங்க முடியல அதனால நீ வந்து அது பிடிக்கல அப்படின்னு சொல்ற அப்படின்னு இல்லையா, அந்த பழம் புளிக்குது அப்படின்ட்டு, அதுதான் இது. வெரி குட் வெரி குட். ஸோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ். எதுக்கு? ஃபுட் இடியம்ஸை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு. சூப்பர், நல்லா இருந்தது. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.